ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு குறிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சினிமா துறையில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சினிமா அப்படின்னாலே மக்களுக்கு அந்த மோகம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்கணும், சாதிக்கணும், சில பேர் வாய்ப்பு கிடைச்சும் சாதிக்க முடியலை, இப்படி பல சிக்கல்கள் இருக்குல்ல, அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? கண்டிப்பாம்மா, நல்ல கேள்வி தான். இப்போ நீங்களும் நானும் உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். தெரிஞ்சால் தெரியாமலும் ஆயிரக்கணக்கானவர்கள் பார்க்குறாங்க, சில பேர் லட்சக்கணக்கானவர்கள் பார்க்குறாங்கல்ல. இதுதான் பார்த்திங்கன்னா இது அரிதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அரிதாரம், இந்த நாசர் நடித்த பட்டில் கூட பார்த்திங்கன்னா அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, அடவு கட்டி ஆட்டம் போட ஆசைப்படுறாங்கல்ல. அரிதாரம் அப்படிங்கிறது மேக்கப் இல்லையா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒப்பனை. இது என்ன சொல்லுவாங்கன்னா கிண்டலாக சொல்லுவாங்க, அரியோடைய தாரம் தான் அரிதாரம்பாங்க. அரிங்கிறது கிருஷ்ணர் இல்லையா, பெருமாள் இல்லையா, அரியோட தாரம் தான் அரிதாரம். அவங்க எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டே இருக்கிறதுனால அரிதாரம்னு பேர் வந்துருச்சு அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க. அப்போ அரிதாரத்தை பூசுறதுக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது, வெளிச்சம் படக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெளிச்சம்ங்கிறது கூட பார்த்திங்கன்னா எல்லா விஐபிகளுக்கும் கிடைக்கும், தொழிலதிபர்களுக்கும் கிடைக்கும், அரசியல் தலைவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் சினிமாங்கிறது எப்படின்னா மக்களோட மனசில் பூந்து உள்ளே இழுத்துட்டு போகிற ஒரு விஷயம் இல்லையா, இதுதான் சினிமா. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று உணர்ச்சியை வெளிப்படுத்துறது. நவரசமும் வேணும் இல்லையா. கடவுளில் யார், கிருஷ்ணர் தானே நவக்கிரக நாயகன் அப்படின்னு சொல்லி நவரச நாயகன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த நவரசங்களையும் வெளிப்படுத்தணும். பரதநாட்டியத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிரிப்பு, மகிழ்ச்சி, இது எல்லாமே அந்த ஒரு பாவத்தில் வெளிப்படுத்துவாங்கல்ல. அது நடிகர்களுக்கு முதல் விஷயம். இந்த பாவங்களை வெளிப்படுத்துகிற நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வேலையை வாங்குகிற டைரக்டருக்கும் அது வேணும். அதை உயிரோட்டமாக கொண்டுட்டு போகிற ஒளிப்பா எல்லாமே பார்த்திங்கன்னா சினிமா துறையோடு சம்மந்தப்பட்டவர்கள் தான். சின்னத்திரைக்கும் அதான் காம்பினேஷன். நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அதை எப்படின்னா சினிமாவில் ஆரம்பித்து உலகத்தை முழுக்க கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. இப்போ சாதாரண பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம அப்லோடு பண்ணோன்னா உலகம் முழுக்க பார்க்குறாங்கல்ல. இது எல்லாத்தோடையும் தொடர்புடையது. மென்பொருள் தானே இப்போதைக்கு நம்ம சொல்கிறோம், சாஃப்ட்வேர், அதான் மென்பொருள். இந்த மென்பொருள் எல்லாத்துக்கும் சேர்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கும் சனிக்கும் தொடர்பு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும். எல்லாமே சினிமாவுக்கு தான் போகிறாங்களா அப்படின்னா இல்லையா, சாஃப்ட்வேர் துறைக்கு நிறைய போயிடுவாங்க. அதுவும் திரை சம்மந்தப்பட்டது தானே, அதான் அந்த மென்பொருள் சம்மந்தப்பட்ட வேலை. ஆமாம், அதுவும் திரை தானே. கம்ப்யூட்டர்னாலே நீங்கள் லேப்டாப்பை பார்த்தானே வேலை பார்க்க முடியும், அங்கே ஒரு திரை வந்துடுது இல்லை. அதனால் அதுவும் சம்மந்தப்பட்ட வேலை தான். அப்புறம் ஆன்லைன் நிறைய சொல்கிறோம் இல்லைங்களா. இது எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதோட கண்ட்ரோலில் தானே வருது. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் சம்மந்தப்பட்டால் அவங்க சினிமா, ஊடகம், சின்னத்திரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆன்லைனில் திரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யூடியூப் ஆகட்டுமே, சோஷியல் மீடியா ஆகட்டுமே, இது எல்லாமே அந்த தொடர்பு தான் வந்துடுது. இந்த தொடர்பு உள்ளவர்களால் தான் சினிமாவில் வாய்ப்பு பெற முடியும். அதில் நடிகர் யார், ப்ரொடியூசராக வர்றவங்க இருப்பாங்க, துணை நடிகர்களாக இருப்பாங்க. சினிமாவில் 24 துறைகள் இருக்குல்ல, இந்த 24 துறைகளோட சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேருமே இந்த சந்திரனும் சனியும் அவங்க ஜாதகத்தில் தொடர்பு இருந்தால் மட்டும் வர முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி அந்த தொடர்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா. ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம், அஸ்தம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம், திருவோணம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி அமர்ந்திருந்தால் சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திர காலில் இருக்கா, நட்சத்திர சாரத்தில் இருக்கா. இந்த நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அவங்களுக்கு இந்த துறையில் வாய்ப்பு அதிகம். எல்லாருமே அங்கே போயிட மாட்டாங்க, ஏன்னா ஒரே துறை, ஒரே காம்பினேஷன்ஸ் நிறைய துறை இருக்கும், அங்கே போயிடுவாங்க. அடுத்தது சனியோடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுப்போம். பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் இருந்தாலும், அதாவது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இதில் துறையில் ஆசைப்பட்டு முயற்சி பண்ணாங்கன்னா இந்த வாய்ப்பு இருக்கும். சாதிக்கிறது, சர்வே பண்ணுறதுலாம் அது அடுத்த கட்ட திறமையை பொறுத்து அப்படின்னு. திறமை இல்லை, அதுதான். அதாவது எப்படின்னா மனிதனாக பிறந்துட்டீங்க, பிறந்துட்டாலே நீங்கள் கோடீஸ்வரன் கணக்கு கிடையாதுல்ல. மனிதனாக பிறக்கிறதுக்கான சில தகுதி இருக்குல்ல, அது மாதிரி சினிமா துறையில் சாடுறதுக்கு சில தொகுதி, அது வாய்ப்பு. அங்கே போய் சர்வே பண்ணுறது, சாதிக்கிறது, அச்சீவ் பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கு மற்ற கிரகங்களையும் சேர்த்து பார்க்கணும். நீங்கள் சினிமாவில் என்ட்ரி ஆகிறதுக்காக என்ட்ரி டிக்கெட் இது அப்படி தான் எடுக்கணும். ஓகே. அடுத்தது
சந்திரன் வீடில் சனி இருந்தால், பொதுவாகவே வந்து கடகத்தில் சனி இருக்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது சனியோட வீடுகளில் சந்திரன் இருந்தாலும் அப்படிங்கிறான். அப்போ சனியோட வீடுகள்ங்கிறது மகரம் கும்பத்தில் பிறந்தா கூட அவங்களுக்கே அந்த வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் தவிர்த்து இந்த ராகுங்கிறது எங்கே இருக்கோ அங்கேருந்து ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருக்குல்ல, இந்த ராகு கேது அச்சுக்கு ஒரு பக்கத்தில் சந்திரனும் சனியும் சம்மந்தப்பட்டு இருந்தால் அவர்கள் வந்து அந்த துறையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சினிமா அப்படின்னு வரும்போது எல்லாமே இந்த சந்திரன் சனியை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா இது என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா வந்து அதை எல்லாரும் உதாரணத்தோடு சொன்னார். நான் கூட தொலைக்காட்சி துறையில் போய் எத்தனை வருஷம் பணி புரிஞ்சதுக்கு, நியூஸ் ரீட் ஆனதுக்கு, நேரலை நிகழ்ச்சியெல்லாம் பங்கு பெற்றது கூட இதெல்லாம் அவர் முன்னாடியே சொல்லிட்டார். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி தான் போகணுன்னு தவிர அதுக்கு இதுதான் காம்பினேஷனுங்கிறத நான் அப்போ தான் உறுதிப்படுத்துகிறேன். அதனால் இந்த சந்திரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, அதை முயற்சி பண்ணலாம். பட் அதுக்கு சினிமா மட்டுமே இல்லை, சினிமா சார்ந்த பல துறைகளும் இருக்குது. மென்பொருளும் அந்த துறை தான். மதுபானம் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த காம்பினேஷன் தான். மதுபான கடைகளில் பார் வச்சு நடத்துகிறாங்கல்ல, அதுக்கும் சந்திரன் சனி காம்பினேஷன் தான். இதையும் தவிர நீர்ப்பாசனம் இருக்கு இல்லையா, விவசாயம் இருக்கு இல்லையா, குழாய்கள் இருக்குல்ல, இது சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் இந்த காம்பினேஷன் வரும். பட் சினிமாவுக்குன்னு வந்தாலும் இதுதான் மெயின் காம்பினேஷன். அதனால் ஒளி சவுண்ட் அண்ட் லைட் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் தான் வர முடியும். இது ஜென்ரல் கான்செப்ட். நீங்கள் சினிமா அப்படின்னு சொன்னோன்னே தான் சார் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எடுக்கக்கூடிய படங்கள், உதாரணத்துக்கு வேட்டையன் ஆகட்டும், கங்குவா படம் ஆகட்டும், இந்தியன் 2 ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களால் நடிக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் வந்து இப்போ தொடர் தோல்வியை சந்திக்குது. ஆனால் புதுமுக இயக்குனர்கள்லாம் கொண்டு வராங்க இல்லைங்களா, அந்த படம் லப்பர் பந்து, அதுக்கப்புறம் ஜமா, அப்புறம் பிளாக், அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. இதுக்கு காரணம் என்னவா சார் இருக்கும்? குறிப்பா கங்குவா பட தோல்விக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம நிறைய அந்த படங்களை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு வழக்குகளுக்கெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு இல்லையா. இருந்தாலும் நம்ம ஜோதிட ரீதியாக பேசுவோம். நமக்கு வந்து படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பற்றி நமக்கு யோசனை கிடையாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது சார்ந்த 24 துறைகள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்கள், தியேட்டர்கள் இப்படியெல்லாம் பயனடைது. நம்ம அதில் வந்து எந்த குறைபாடுகளும் நம்ம சொல்ல வர்றதுக்கு இல்லை. பொதுவாக நீங்கள் கங்குவா பற்றி பேசிட்டு மற்ற விஷயங்களுக்கு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவருடைய நடிகர் தான் வந்து முக்கியமானதுலே. ஒரு படத்தில் சில படங்கள் வந்து அந்த காலத்தில் கம்பெனி இருக்கிறப்ப கம்பெனி பேனர், இப்போ நடிகர்கள்லாம் இப்போடைய நடிகரை ஒட்டி தான் இப்போ படம் போடுறதுனால இப்போ நடிகர் பேரை எடுத்துக்கோமே. இப்போ நடிகர் வந்து சூர்யாவுக்கு என்ன கிரகம் யாருக்குமே கேட்க வேணாம், சூர்யானாலே சூரியன் தான், ரைட்டு. இப்போ இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுற மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை தவறுன்னு சொல்ல முடியாது, நம்ம போகிற போக்கிலே சொல்கிறோம். நெல்லை வசந்தன் ஐயா பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு பலன் கேட்டிங்கன்னா அவர் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார். உங்கள் பேருக்கு என்ன கிரகமோ அதை வச்சு அது இன்றைக்கி என்ன சூழ்நிலை இருக்கணும் அதை சொல்லுவார், கரெக்டாக வரும். இப்போ நம்ம மேலோட்டமாக பாருங்கள், சூரியன் தானே. எப்போதுமே ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து எங்கே வரும், துலாம் ராசிக்கு வரும். ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சம் அடையுது. அப்போ இப்போ உங்கள் பேரில் உள்ள கிரகங்கள் வந்து இப்போ என்னோட பேருக்கு என்ன கிரகமோ அந்த கிரகம் கெட்டு போகாமல் இருக்கிறப்ப தானே படம் ரிலீஸ் ஆகணும். அப்போ சூரியன் நீச்சமாகக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சூர்யா கதாநாயகன் நடிக்கக்கூடிய ஒரு படம் வரும்போது ஒரு ஃபெயிலியருங்கிறது இது மேலோட்டமாக நான் சொல்கிற காரணம். இது ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணிலாம் சொல்லலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு வந்து மகர ராசி அப்படிங்கிற மாதிரி, அதாவது வந்து சமூக ஊடகங்களில் வருது, அவங்களுடைய ஜாதகங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியாது. பொதுவாக வந்து மகர ராசிக்கு வந்து இப்போ 7.5 சனி இன்னும் ரிலீஸ் ஆகலை இல்லையா, தொடர்ந்து. ரஜினிகாந்தும் பார்த்திங்கன்னா மகர ராசி திருவோண நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லிங்கா படத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்தோட படங்கள்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை தான். இந்த இடையில வந்து ஒரு சில படங்கள், ஜெயிலர் மாதிரி ஒரு படங்கள் வந்து கொஞ்சம் சுமாராக போயிருக்கோம். அப்புறம் வந்து கார்த்திக் சுப்புராஜ் ஒரு படம் பண்ணார பேட்டை, இதெல்லாம் இருக்குமே தவிர பழைய ரஜினிகாந்த் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எதுவுமே இப்போ ரீசெண்டாக காணும் இல்லையா. அவர் மகர ராசிக்காரர் தானே. அடுத்தது பார்த்திங்கன்னா சூர்யாவும் மகர ராசிக்காரர் தானே. இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இவங்க மட்டுமே இல்லை, அதாவது திரையுலகத்தில் சில மாற்றங்கள் வரும். நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லும்போது சொல்கிறோம், இந்த சனி வந்து சிம்மத்திலிருந்து மகர ராசி வரைக்கும் கிடக்கக்கூடிய 15 வருஷங்களில் பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி மாற்றம் இருக்கும். அடுத்தது இந்த கும்பத்திலேருந்து அடுத்தது கடகத்தில் வரக்கூடிய அந்த 15 வருஷம் இருக்குல்ல, இதில் வந்து மாற்றங்கள் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான மாற்றம், இது வகையான மாற்றம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவை பண்ணி
அவங்கள வச்சு அந்த படத்தை போகிறது போய் கதைகளை நம்பி நல்ல இயக்குனர்களை நம்பி அப்போ மாற்றம் வரும்ல. அப்போ வந்து கும்பத்துக்கு சனி வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து தகுதியானவர்களுக்கு தகுதியான இடங்களில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும், மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்குங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் இது. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சனி வந்து கும்பத்துக்கு வந்த பிறகு இந்த மாற்றங்கள் நிறைய உருவாகுது. நீங்கள் சமீபத்தில் அழகாக சொன்னீங்க, இந்த லப்பர் பந்தை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. தமிழரசன் பச்சைமுத்துன்னு ஒரு இயக்குனர் வர்றாரு, அந்த படத்தை பார்த்துட்டு இதை வந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டு போனது. அப்போ நல்ல படங்கள் நல்லா இருந்ததுன்னா மக்கள் அதை பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் படம் சரியில்லைன்னா எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் எவ்வளோ பிரம்மாண்டமான பொருட்செலவு தயார் பண்ணாலும் மக்கள் அதை பார்க்குறதுக்கு தயாராக இல்லைங்கிறதான உணர்த்துறோம். அடுத்தது ஜமான்னு ஒரு படம் சொன்னீங்க. ஜமா பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்ணோட அந்த கூத்துக்கலைன்னு சொல்கிறாங்கல்ல, இதை தான் வந்து மக்கள் வந்து படம் பிடிக்கணும். அது ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் எடுத்த படங்கள், அது ஒரு வித்தியாசமான ஒரு கதை அனுபவம். அது அதை நம்பி அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ இளையராஜா மாதிரி ஒரு பெரிய இசையமைப்பாளர் வந்து அவங்கள மாதிரி படத்துக்கு பண்ணி கொடுக்குறதுன்னா அங்கே பணம்லாம் வேலையை பார்க்கல, அவருக்கு மனசுக்கு பிடிச்சி அதை செஞ்சு கொடுத்துருக்காரு. திரையுலகத்தில் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிது, ஓடிடிலாம் கூட நல்ல வசூலாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா மெய்யழகன் படம் கூட பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அந்த படம் கூட ரொம்ப நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இதையெல்லாம் கடந்து எல்லா துறையிலையும் ஒரு சீர்திருத்தம் வரப்போகுது. தகுதியான நபர்கள் தகுதியான இடங்களுக்கு உட்கார வைக்கிற வேலையை வந்து யார் செய்யுதுன்னா இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செய்வார். அடுத்த 15 வருஷம் வரைக்கும் நிலவரம் இப்படி தான் இருக்கும். இது ஒரு பக்கம். அடுத்தது கங்குவா ரிலீஸ் ஆன அன்றைக்கி சூரியன் வந்து அன்றைக்கி நீச்சத்தில் இருக்குது. இந்த ஐப்பசி மாதம் முழுக்க சூரியன் நீச்சத்தில் தான் இருக்குது ஒரு பார்ட்டு. அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா சகட யோகம்னு ஒரு யோகம் சொல்லுவாங்க. இப்போது குரு இருக்கிற இடத்துலேருந்து சந்திரன் வந்து சேர்ந்தோ 1 4 7 10 இருந்தாலோ, இல்லை சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து குரு 1 4 7 10 இருந்தாலோ அது வந்து அது ஒரு நல்ல நாளாக எப்போதுமே எடுத்துப்போம். அதை வந்து கெஜகேசரி யோகம்னு சொல்லிவிடுவோம். அதே போல் சகட யோகம்னு சொல்லுவாங்க. சகடைன்னா சக்கரம். சக்கரம் ஒரு இடத்துல நிற்காது இல்லையா, அதனால் என்ன காலில் சக்கரத்தை கட்டி ஓடின மாதிரி ஓடுறங்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிற காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மேஷத்தில் இருக்குது, அஸ்வினி நட்சத்திரம் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரு வந்து ரிஷபராசியில் இருக்குது. அப்போ சந்திரனும் குருவும் 6 8 12 இருந்தால் சகட யோகம் தானே. இப்போ நமக்கு தெரிஞ்சு மேஜராக 2 விஷயம், மொத்தம் 3 விஷயத்த சொல்லிட்டு வரோம். சனி கும்பத்துக்கு வர காலத்துலேருந்து இந்த மாற்றத்தை தொடங்கி வச்சிருவார். தகுதியானவர்களுக்கு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருவாருங்கிறது ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. 2வது நேரங்காலம் பார்த்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அது அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்கோம். 3வது என்ன தான் பிரம்மாண்டமாக இருந்தால் கூட அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஹீரோவை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தானே. இந்த மாதிரி காலங்கிறனால நான் வந்து இந்த கங்குவா படம் ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம். ஜோதிட ரீதியாக கேட்டிங்கன்னா நான் சொல்ல வேண்டியது சூரியன் நீச்சமான ஒரு விஷயத்தையும் சகட யோகம் உள்ள நாட்களில் படம் ரிலீஸ் ஆனதும் அவருக்கு ஏழரசன் இன்னும் முழுமையாக விலகாததும் தான் ஒரு காரணத்தை சொல்லலாம். இந்த கங்குவா படம் மட்டுமே ஃபெயிலியர் இல்லையாமல் கடந்து வந்த ஒரு 10 படங்களுமே சரியாக போகலை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஜோதிடத்துக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜோதிடம் தான் தெரியும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் சினிமாவும் ரொம்ப தெரியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரிங்களா, பல இன்ட்ரெஸ்டான விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. சாதாரண படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுறதுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான படங்கள் வந்து தோல்வி அடைகிறதுக்கும் ஜோதிட ரீதியாக என்ன காரணம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.